திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. இதுல பாத்தீங்கன்னா படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும். அரசாங்கத்தில் நேரடியா அரசு சார்பா 3 லட்சம் பணியிடம் காலியா இருக்குது. மற்ற துறை அரசு சார்ந்த துறையில 2 லட்சம் பணியிடம் காலியா இருக்குது. மொத்தம் 5 லட்சம் பணியிடம் காலியாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் 50,000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டது சொல்றாங்க. வெறும் 50,000 காலி பணியிடம் தான் நிரப்பப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா எப்ப நிரப்புவீங்க? மீதி எல்லாம் 3 மாசத்துக்கு முந்தி ஒரே மாசத்துல 20,000 அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. இந்த 4 ஆண்டுல அரசு பணியில் இருக்கின்ற பணியாளர்கள் 75,000 பேர் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க எங்க 4 லட்சம் காலி பணிகளை நிரப்புனீங்க? 5 லட்சம் காலி பணிகளை எப்ப நிரப்புனீங்க? அத்தனையும் போய் படித்த இளைஞர்கள் இங்கே நிக்கிறீங்க, அவருக்கு வேலை கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு தொழிற்சாலைகள் அதிகமாக உருவாக்கப்பட்டு படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற அரசாங்கமா இருக்கும்.